வானவம் பசங்களா, ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1114ல ஒரு வழியா வெகாபங்க வந்து எதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துருந்தோமோ அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை, நம்ம எதிர்பார்த்ததை விட அவர் நிறையவே பேசிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓப்பனாக ஜாய்பாயை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனால் மறைமுகமாக சன்காட் நீக்காவை பற்றி வந்து அவர் பேசியிருக்கிறாரு. என்னடா சொல்கிறேன், நீக்காவை பற்றி அப்படி அவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம இது வரைக்கும் ஜாய்பாயும் சன்காட் நீக்காவும் ஒரே ஆளு தான் சொல்லிட்டு நினச்சின்னு இருப்போம். அவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ லூஃபியோட உருவத்தில் சேர்ந்து இருக்கிறாங்கன்ற மாதிரி நம்ம வந்து நினச்சின்னு இருந்தோம். ஆனால் இந்த சாப்டரில் வெகாபங்க் வந்து ஜாய்பாய் தனியாள், அதே மாதிரி சன்காட் நீக்கா தனியாளுன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு. வேற இதுன்னு மட்டும் கிடையாதுங்க, அந்த சாப்டரில் ஏகப்பட்ட தரமான விஷயம் நடந்ததுங்க. ஓடா வந்து எப்பயும் போல ஒரு கோட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த சாப்டர்ல ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. பட் அது எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் போயிட்டு பார்ப்போம். ஸோ வீடியோவில் போட்ட மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். சாப்டர் 1114 ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சாப்டர் 1113 ரிவ்யூ நீங்கள் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும். இந்த சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாமட்டோவும் கினியமணி தான் காட்டியிருந்தாங்க. அவங்கள ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த சாப்டர் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஸ்டார்டிங்கே நேவியோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வைஸ் அட்மிரல்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் இருந்தாங்க, பட் எனக்கு நிறைய பேர் தெரியல. எனக்கு அதில் தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஹீனா சேனல் மட்டும் தான் தெரிஞ்சுது. பட் அவங்களாம் வந்து என்ன பேசினுக்கிறாங்க, நம்ம வெகாபங்க் சொன்னதை பற்றி தான் பேசினுக்கிறாங்க. இன்னது இந்த உலகம் வந்து தண்ணி உள்ள முழுக போதா, அவர் வந்து என்ன பேசுறன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் பேசுறாரா, என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கைனையும் காட்டினாங்க. அவன் வந்து உட்காந்துன்னு நம்ம வெகாபங்க் சொல்ற மெசேஜ் வந்து கேட்டுன்னு இருக்கிறான். இப்போ சீன் வந்து மார்க் டவுனுக்கு போகுது. அங்கே பைரட்ஸ்லாம் உட்காந்து நம்ம வெகாபங்க் சொல்றது வந்து கேட்டுக்கிறாங்க. அவர் சொல்றதை கேட்டு ஒரு மாதிரி வந்து சிரிக்கிறானுங்க. சிரிச்சுட்டு இந்த லூசு பழகுது, இவன் வந்து சாவ போனதுனால மற்றவங்களையும் பயமுறுத்துறான். சரி, இந்த உலகம் வந்து தண்ணியில முழுக போகுது தானே, அது எப்படி முழுக போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கலாச்சினுக்கிறானுங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம வேணுங்க. இப்போ சீன் வந்து வாட்டர் செவனுக்கு போகுது. அங்கே வந்து யார் இந்த டைலாக் சொல்றான்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் சப்போஸ் வாட்டர் செவனை பற்றி பேசுறாரு அப்படின்னா நான் வந்து கன்ஃபார்மாக அவர் சொன்னது உடனே நம்பிட்டு இருப்பேன். ஏன்னா தண்ணி வந்து அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகினே வருது. ஆனால் அவர் இந்த ஒட்டுமொத்த உலகமே வந்து தண்ணியில் முழுக போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதான் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்ற மாதிரி யாரும் சொல்லினுக்கிறாங்க. அப்போ சைடில் நம்ம பாலியை வந்து காட்டுறாங்க. இப்போ சீன் வந்து இம்பல் டவுனுக்கு போறாங்க. அங்கே நம்ம டோஃபி வந்து காட்டுறாங்க. டோஃபியோட டைலாக்ஸ்லாம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்கறதே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குதுங்க. அவன் வந்து அதோட மீனிங் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுன்னு பேசுறானா, ஸோ அவன் டைலாக் எப்பயுமே வந்து ஒரு தனியாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்போ டோஃபி வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். சிரிச்சிட்டு என்ன சொல்றான்னா, இது கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகினே தான் போகுது, எங்க எல்லாரையும் பாதுகாக்க வேண்டியது உன்னோட கடமை தானே மாசல்லன். இப்போ இந்த பிரிசன் வந்து தண்ணியில் மூழ்கிடுச்சு அப்படின்னா நீ என்ன பண்ண போறன்ற மாதிரி நம்ம டோஃபி வந்து கேட்கறான். இவன் யார்கிட்ட கேட்கறான்னு சொல்லிட்டு பார்த்தா மாசலன் வந்து நம்ம டோஃபியோட பிரிசனுக்கு வெளியில உட்காந்துன்னு அந்த டிரான்ஸ்போர்டேஷன் வழியாக ரெண்டு பேரும் கேட்டுறாங்க வெகாபங்க் வந்து பேசுறது. அப்போ மாசலன் வந்து என்ன சொல்றான்னா, ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், இதுக்கு முன்னாடி சியோட லெவல் கொஞ்சம் அதிகமானதுக்கு சில செல்லுக்கெல்லாம் வந்து பிரச்சனை வந்துடுச்சு, அதே வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் தான் அதிகமாச்சு, இந்த மாதிரி போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலன்ற மாதிரி அவனும் வந்து சொல்றான். அப்போ டோஃபி வந்து என்ன சொல்றான்னா, தண்ணியோட லெவல் இன்னும் ஒரு 5 மீட்டர் அதிகமாச்சுன்னா ஏகப்பட்ட அர்பன் ஏரியாஸ்ல இருக்கிற ஊர் எல்லாமே வந்து நாசமா போயிடும். எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாரும் வந்து எவாக்குவேட் பண்ண போலுது, நம்ம எப்ப வேணாலும் ஹையா இருக்கிற இடத்துக்கு போலான்ற மாதிரி அவன் சொல்றான். அதாவது மாரி விஷயத்தான் சொல்றான். ஆனா எதுக்கு அவன் அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்றான்னு சொல்லிட்டு தெரியல. இப்ப அடுத்து இவங்க காட்டுற இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரிலாக்ஸ்டு பிளேஸ்ங்க இந்த உலகத்துல இப்போதைக்கு. அவங்க ஜாலியா உட்காந்து டீ குடிச்சு இந்த விஷயத்தை வந்து கேட்டுன்னு இருக்கலாம். எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபிஷ்மேன் ஐலண்டுக்கு போறாங்க. அப்ப ஷிராஷி அவங்க அப்பா கிட்ட இது உண்மையை நடக்க போதான்ற மாதிரி கேட்கறா. அதுக்கு நம்ம நெப்டியூன் வந்து என்ன சொல்றான்னா, எனக்கும் ஒன்றும் புரியலன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சீன் வந்து எக்கேடுக்கு போறாங்க. எக்கேட்ல சில மரீன்ஸ்லாம் வந்து பேசினுறாங்க. இது பைத்தியத்தனமா இருக்குது, ஆனா இதை சொன்னவர் வந்து இந்த உலகத்துல ஒரு கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட், அவர் சொன்னது இப்போ உண்மை பொய்ன்றதை தாண்டி அதை கேட்டப்ப கன்ஃபார்ம் மக்களுக்குலாம் ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்திருக்கும், அவங்க பேனிக் ஆவாங்கன்ற மாதிரி பத்தி வந்து பேசினுக்கிறாங்க. இப்போ சீன் வந்து நம்ம ஃபைல்ஸ் கிட்ட போகுது. அவங்க வந்து ஒருத்தவங்க டெலிபதி வழியா பேசினுக்கிறாங்க. இந்த டைலாக் யார் சொல்றான்னு சொல்லிட்டு தெரியல. பட் அதுல என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரமா அந்த பிராட்காஸ்ட் நேல வந்து அழிங்க, இல்ல அதை வந்து அழிக்க தேவையில்ல, அந்த இடத்த சுத்தி சில லிவிங் திங்ஸ் சென்ஸ் பண்ணதான் மார்க் சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து அழிங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ யோர்க்க காட்டுறாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்டேஷன் தேடி ஓடினுக்கிறா. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, உண்மையிலே எல்லா விஷயத்தை பத்தி சொல்ல போறியா ஸ்டெல்லான்ற மாதிரி கேட்டுன்னு ஓடினுக்கிறா. ஸோ இவ பேசினதை வச்சு சரி, அப்புறமா அந்த ஃபைலர்ஸ் பேசினாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெகாபங்க் நான் எதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோமோ அதை பற்றி தான் அதுக்கப்புறம் பேச போறேன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து ஜாய்பாய் பற்றி இல்லை ஏன்ஷியன் கிங்டம் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருந்தோம். ஆனால் அவர் இந்த உலகம் வந்து தண்ணியில் முழுக போட்டா சொல்லியிருப்பாரு. போன சாப்டர்லேயே நமக்கு வந்து லைட்டாக மண்டை காஞ்சிது தான். பட் இதுக்கப்புறமா அதை பற்றி பேசுறான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிறப்ப இங்கே யோருக்கும் அப்புறமா அந்த ஃபைலர்ஸ் பேசணும் வச்சு நம்ம வந்து ஒரு லைட்டாக ஒரு கிளாரிஃபை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கப்புறம் வெகாபங்க் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு இப்போ வெகாபங்கோட மெசேஜ் கண்டினியூ ஆகுது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நான் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண போறேன், எனக்கு கிடைச்ச டேட்டா வச்சு பார்க்குறப்ப இன்னும் சில நாட்கள்ல, அதாவது ரெக்கார்ட் பண்ணதுலேயும் சில நாட்கள்ல
ஒரு மோசமான எர்த்குவேக் வந்து வரப்போகுது, அது இந்த ஒட்டுமொத்த பிளானட்டையுமே வந்து ராக் பண்ண போகுது, அதாவது அதிர வைக்க போகுதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ சீன் வந்து நம்ம சுமதி கிட்ட போகுது. அவர் வந்து என்ன சொல்றான்னா, அந்த ஆள் இன்னைக்கு வந்து எர்த்குவேக் பத்தி பேசுனுகிறாரு, அவர் வந்து செத்துட்டார் தானே இந்த ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமான்ற மாதிரி அவர் வந்து சொல்றா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் அவர் சொன்ன மாதிரியே வந்துட்டு இருக்குது இந்த ரெக்கார்டிங் வந்து பிளே ஆகிற டைம்லேயே. அடுத்து வெகாபங்க் என்ன சொல்றாருன்னா, இந்த டிசாஸ்டர் வந்ததுக்கு அப்புறமா சியோட லெவல் வந்து 1 மீட்டர் மறுபடியும் ஹை ஆகும், அதே மாதிரி ஏகப்பட்ட ஐலாண்டில் மக்கள் வாழ முடியாமல் போயிடும், அதுக்கு அடுத்து பீச்செல்லாம் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிடும்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்து சப்போஸ் இப்போ நான் சொன்னது வந்து நடக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது சும்மா ஒரு கதைன்ற மாதிரி எடுத்து நீங்கள் விட்டுருங்க, அதை பற்றி பெருசாக சீரியஸாக எடுத்துக்க தேவையில்ல. ஆனால் சப்போஸ் இது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், இதுக்கு அடுத்து நான் சொல்ல போகிறது கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு எர்த்குவேக் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நேச்சுரல் ஃபினாமினன் கிடையாதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ வெகாபங்கோட மெசேஜ் வந்து லைட்டாக பாஸ் பண்ணிக்கிட்டு சைடில் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆவுகேஜே வந்து காட்டுறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து கேட்டுக்கிறான், மூஞ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா செமடி வாங்கியிருக்கிறான், நம்ம கார்ப்பு வந்து போட்டு பொழுது கட்டிட்டு இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செமடி வாங்கியிருக்கிறான். அதே மாதிரி லாங் ரிங் லாங் லேண்டில் ஒரு தாத்தா இருப்பார் பார்த்தீங்களா, அவரை வந்து காட்டுறாங்க. அதுக்கடுத்து சீன் அங்கே கட் ஆகிட்டு நம்ம எட்டுக்கால் பூச்சிக்கிட்ட வருது. அவர் வந்து மீதி ஸ்டார்ஸ் சண்டை போட்டுங்கிறாருல. ஸோ சீன் வந்து பார்த்தீங்கன்னா அதை காட்டுறாங்க, வந்து சண்டை போட்டுனேங்கிறாங்க. அப்போ வெகாபங்க் சொன்னது சாட்டன் கேட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுற வெகாபங்க்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுனே தான் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம எட்டுக்கால் பூச்சி வந்து என்ன பண்ணுன்னா தள்ளி போங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவனை வந்து தள்ளி விட்டுட்டு அது ஒரு இடத்த நோக்கி பார்த்தீங்கன்னா ஓடுது. இப்போ நம்ம வெகாபங்கோட மெசேஜை மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். அதில் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் எப்பயுமே செழிப்பாக இருக்கணும், அதே மாதிரி நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிறேன், ஆனால் அந்த மாதிரி நான் ஆசைப்பட்டது தான் என்னோட முதல் பாவத்துக்கு ஒரு காரணமாக போயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாரு. அவர் ஸ்டார்டிங்கில் சொன்னார் பார்த்தீங்களா, 2 பெரிய பாவம் நான் வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, அதில் முதல் பாவம் இதுதான் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என்னோட கனவான அழிக்க முடியாத ஒரு எனர்ஜி சோர்ஸை உருவாக்குறதுக்கு நான் ஒரு குறிக்கோளோடு இருந்தேன், ஆனால் நான் வந்து சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் போயிட்டேன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த டைமில் ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதர் ஃப்ளேமை வந்து காட்டுறாங்க. மதர் ஃப்ளேம் பார்க்கறதுக்கே சீனாக இருந்துச்சுங்க. அது ஒரு மேரி ஜோய்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தா, ஆனால் எகட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அந்த மதர் ஃப்ளேமே நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அதோட சென்டரில் ஒரு நெருப்பு வந்து எரிஞ்சுன்னு இருக்குது. அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. இப்போ வெகாபங்கோட மெசேஜ் நம்ம லைட்டாக பாஸ் பண்ணிட்டு சுற்றி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஒரு எட்டுக்கால் பூச்சி வந்து தப்பிச்சு ஓடிச்சு பார்த்தீங்களா, இப்போ அதை வந்து காட்டுறாங்க. அது எதை நோக்கி ஓடிச்சுன்னா இந்த மதர் ஃப்ளேம் நோக்கி தான் ஓடி இருக்குது. பட் ஓடுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்ன் வந்து மார்ஸ் கிட்ட பேசணும் போகிற டெலபத்தில். அப்புறம் வந்து என்ன கேட்குறாருன்னா, மார்ஸ் அந்த பவர் ஸ்டேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது மார்ஸ் வந்து என்ன சொல்கிறான்னா, அதான் நான் வந்து இப்போ பார்த்துனுக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ சாட்டர்ன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரூமில் இருக்கிற கண்டென்ட்ஸை நம்ம வந்து பாதுகாத்தே ஆகணும், நான் கிட்டக்க வந்துட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ போனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மதர் ஃப்ளேம் வந்து இருக்குது. அப்போ சாட்டர்ன் வந்து நம்ம எட்டுக்கால் பூச்சி ஃபார்ம்லேருந்து ஹியூமன் ஃபார்முக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு. ஆகிட்டு அங்கே சுற்றி இருக்கிற மெஷினில் வந்து உடச்சு நிற்கிறாரு. இப்போ அடுத்த சீன் வந்து ஜெயின்ட் ரோபோட் கிட்ட போகுது. அது எந்திரிச்சு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்றுனே தான் இருக்குது. அது எப்போ தானே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துனுக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்குது. முன்னாடி படுத்து நின்றுச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்குது. எத்தனை சாப்பிட்றாங்க நிற்குது. ஐயோ மண்டை காயுது. அது எப்போ தான் நவரும் இல்லை அது அடுத்து என்ன தான் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குள்ள நமக்கு நம்ம வயசாகிடுவோம் போல இருக்குது. ஸோ ஜெயின்ட் ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சி நிற்குது. சுற்றிக்கிற மரீன்ஸ்லாம் அதை ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வந்து பேசுங்கிறாங்க. இப்போ அடுத்த சீன் எங்கே போகுதுன்னா நம்ம லூஃபி கிட்ட போகுது. லூஃபி கிட்ட ஒரு டோரி ப்ரோ கிட்ட வந்து போகுது. நம்ம வார்க்கரி வந்து அவங்களை துரத்தின்னு வர்றாரு. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நெருப்பு வந்து எரிஞ்சுன்னு இருக்குது. அப்போ வந்து ரொம்ப சுடுதீங்க, சீக்கிரமாக நம்ம வந்து போனோம் அப்படின்னா இங்கே நம்ம எரிஞ்சு சாம்பல் ஆடுவோன்ற மாதிரி அவங்க பேசுனுக்கிறாங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம மறுபடியும் வெகாபங்கோட மெசேஜ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல என்ன நடந்துன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா 800 to 900 இயர்ஸ் அந்த டைமில் அந்த 100 வருஷத்தில் என்ன நடந்துன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 100 வருஷத்தை நிறைய பேர் வரலாற்றில் ஒரு பிளாங்கான பார்ட்டு தான் சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ட் செஞ்சுரின்னு சொல்லிட்டு பேர் வந்து இருக்குது. ஏன்னா அதை பற்றின விஷயத்தை வந்து ஒன்று எரேஸ் பண்ணிட்டாங்க, அப்படின்னா அது வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. முக்கால்வாசி இன்ஃபர்மேஷன் வந்து எரேஸ் ஆயிருக்குது, அப்படிலாம் லாஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரே ஒரு வழி வந்து இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பானிகிலிஃப்ட் தான். அதில் பொறிக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை வந்து நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட்ல என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ வெகாபங்கோட மெசேஜ் வந்து நம்ம குட்டியா பாஸ் பண்ணிட்டு அவர் பேசுறப்ப சுத்தி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சீன் வந்து பார்த்தீங்கன்னா மேரி ஜோய்ஸ்க்கு போகுது. மேரி ஜோய்ஸ்ல மீமோக்கா வந்து காட்டுறாங்க. அவளும் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியா வெகாபங் சொல்ற மெசேஜ் வந்து கேட்டுனுக்கிறா. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கா இருந்துச்சுங்க. இந்த ஆள் என்னமோ சொல்லின்னு போயினுக்கிறாரு, ஆனால் நம்ம ஈமோக்கா வந்து அமைதியாக இதெல்லாம் கேட்டுனுக்கிறா. எதுக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கவே இல்லை. என்ன தாண்டா பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்டை காயுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் டேங்கெல்லாம் காட்டுறாங்க. அவங்களும் வெகாபங்கோட டெலகாஸ்ட்டை பார்த்துட்டு கத்தின்னு கடறானுங்க. அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் இதை பற்றிலாம் பேசினு இருப்பான். மெரின்ஸில் என்ன பண்ணுறீங்க, சீக்கிரமாக வந்து கொல்லுங்கன்ற மாதிரி ஒருத்தன் வந்து சொல்கிறான். இன்னொருத்தன் வந்து என்ன சொல்கிறான்னா, அவனை கொன்றாதீங்க, அவனை வந்து என்கிட்ட கொண்டுவாங்க, அவனை ஒரு பகுதியாக நான் வந்து வெட்டி போடுறன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சொல்கிறானுங்க. இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு மாதிரி வெகாபங்கோட மெசேஜ் ரியாக்ட் பண்ணினுக்கிறான். ஆனால் அதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து காட்டினாங்க. அவளை வந்து செலஸ்டியல் டிராகன் தான். அவன் இந்த வாய்ட் செஞ்சுரி பற்றி வெகாபங் சொன்னது அப்புறமா வாய்ட் செஞ்சுரியா அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து கேட்குறா. இப்போ இருக்கிற செலஸ்டியல் டிராகனுக்குலாம் வாய்ட் செஞ்சுரியா என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. இது வந்து ஷாக் ஆகிறதா இல்லை என்னன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல எனக்கு.
அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை வேலை கிட்ட போகுது. இது பேட்டை வேலைன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம சால் கிட்ட வந்து போகுது. சால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து வெகப்பங் சொல்ற மெசேஜ் வந்து ஒரு மாதிரி சீனை தள்ள கை வச்சுன்னு கேட்டுன்னு இருக்கிறான். அதை பார்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை படத்தில் நம்ம பேட்டை வேலை ஒரு சீனில் உட்கார பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அப்படி சொன்னேன் நான். அதே மாதிரி ஆரஞ்சு டவுனுக்கும் போகிறாங்க. வந்து ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சுல அதையும் அப்புறமா அங்கே இருந்த தாத்தாவை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. கூட ஒரு குட்டி பொண்ணுலாங்குது. அவங்களும் வெகப்பங்கோட மெசேஜ் பற்றி தான் பேசுனுங்கிறாங்க. இப்போ சீன் வந்து ஸ்டார்ஸ் கிட்ட போகுது. அதை சேட்டன் கூட சண்டை போடுந்தாங்கல்ல அந்த குரூப் கிட்ட வந்து போகுது. அவங்க உட்காந்துக்கிறப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. அப்போ எல்லாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷாக்கில் பார்த்துக்கிறாங்க. அப்போ ப்ரூக் வந்து என்ன சொல்கிறான்னா இதை பற்றி எடிசன் சொன்னார் போலதுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ உசோப் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளாரிஃபை பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிளவுட்ஸ் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கீழே இறங்குறப்ப லேண்டில் போயிட்டு கிராஷ் ஆகிடுவோம். ஆனால் இப்போ கிளவுட்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆனதுனால நம்ம அழகாக இப்போ ஓஷனில் போயிட்டு லேண்ட் ஆகிடுவோன்ற மாதிரி உசோப் வந்து சொல்கிறான். இப்போ சீன் வந்து பார்த்தீங்கன்னா எடிசன் கிட்ட போகுது. அவன் ஒரு மெஷின் முன்னாடி உட்காந்துன்னு எப்படியாவது நீங்கள் தப்பிச்சு போயிடுங்க ஸ்டார்ஸ்ன்ற மாதிரி அவன் சொல்கிறான். எடிசனுக்கு என்ன போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவனை கூட சேர்ந்து தப்பிச்சிடுவான்ற மாதிரி தான் நான் வந்து நினச்சிருந்தேன். ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியல. அவன் தப்பிச்சானா நல்லாயிருக்கும். இப்போ சீன் வந்து லூஃபி கிட்ட அவரும் டோரி ப்ரோக்கி அவரும் வார்க்கரி கிட்ட போகுது. லூஃபி வந்து என்ன பண்ணுறான் வார்க்கரியை நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கிறது ட்ரை பண்ணினுக்கிறான். ஆனால் அடிக்கிற ஒரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து எரியுது. நம்ம டோரியம் ப்ரோக்கி வாடா போகலான்ற மாதிரி கூட்டினுறான். ஆனால் வந்து அடிக்கிறது முயற்சி பண்ணிக்கிறானா அடிச்சதுக்கப்புறம் கை வந்து எரியுதா அதை பார்த்து வந்து சிரிச்சுன்னு கிடக்குறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சுற்றி நடக்கிற சீனை பற்றி நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ மெயினான விஷயத்தை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெகப்பங்கோட மெசேஜ் தான். இதுக்கப்புறம் சொல்ல போகிறது தான் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த பாணிகள் ஃபுல்லாக டீகோட் பண்ணி படிக்கிறத வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து ப்ராஹிபிட் பண்ணியிருக்குது. ஆனாலுமே எனக்கு வந்து அது ஆசையை தூண்டுச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெண்டாவது பாவம். நான் வேர்ல்டு கவர்மெண்டோட ரெஸ்ட்ரிக்ஷனை மீறி இந்த ஃபர்பிடன் ஏராவை பற்றி நான் படித்தேன். ஒரு சர்டன் குரூப் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்டோட டாக்குமெண்ட்லாம் எனக்கு கிடைச்சிது. அதாவது ஹாரன் ஸ்காலர்ஸ் வந்து சொல்கிறாரு. அதை வச்சு நான் சில பாணிகள்லாம் டீகோட் பண்ணேன். அதை பண்ணி நான் படித்து தெரிஞ்சுக்கினேன்ற மாதிரி சொல்கிறாரு. என்னால் எவ்வளோ இதை பற்றி ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் வந்து போய் படித்து தெரிஞ்சுக்கினேன். அண்ட் இதை வந்து நான் ரிக்ரெட்டே பண்ணல. ஏன்னா வரலாறுன்றது ஒரு கதை தான்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதை கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா நம்மளோட வரலாறு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. சுற்றி என்ன நடக்குதுன்றது நமக்கு வந்து கரெக்டாக தெரியல. இதில் வந்து பாஸ்ட்ல என்னன்னு சொல்லிட்டு நமக்கு சுத்தமாக தெரியலன்னே சொல்லிட்டு சொல்லலாம். இப்போதைக்கு நிறைய வரலாறு நம்மளே வந்து மூடி தான் வச்சுக்கிறாங்க. அதை ரிசர்ச் பண்ணால் நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரியுது. ஆனால் உண்மையான உண்மை என்னன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சுத்தமாக தெரியல. அதனால நம்ம உலகத்தையும் ஒன் பீஸ் உலகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக லிங்க் பண்ணிக்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு ஓட அதுக்காக தான் இந்த கதையை உருவாக்குனாருன்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்து வெகப்பங் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த 100 வருஷம் நடந்த கதையை பற்றி எனக்கும் முழுசாக தெரியாது. எனக்கு ஒரு சின்ன பகுதி தான் தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறார். பகுதின்றதோட ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட் தான் எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நான் தேவையில்லாத விஷயத்த சொல்லி உங்களே வந்து குழப்ப விரும்பல. அதனால எனக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். இந்த கதையோட நாயகன் $100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தான். எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டிஃபுல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது பியூட்டிஃபுல்லாக தான் பவுண்டிஃபுல்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணலான்னு தெரியல. பட் பவுண்டிஃபுல் அண்ட் அட்வான்ஸ் கிங்டம்ல வந்து பிறந்தான். எல்பாஃப்ல சொல்ல போகிற கதைகளில் வர லெஜெண்டரி சன்காட் நீக்கா மாதிரியே இவனோட ஸ்ட்ரெச் அண்ட் எலாஸ்டிக் பாடி வச்சு தான் சண்டை போட்டான். இவனை எல்லாரும் ஜாய்பாயின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்ற மாதிரி வெகப்பங் சொல்றாரு. இதுக்கு அடுத்து அவர் சொல்ல போற விஷயம் தாங்க தரமான விஷயம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடலுக்கு போன ஃபர்ஸ்ட் மனுஷன் அவன் தான். அவனை தான் ஃபர்ஸ்ட் ஒரு பைரட்னு சொல்லிட்டு கூட்டாங்கன்ற மாதிரி வெகப்பங் சொல்றாரு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டரை முடிச்சிடறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன சொல்லிட்டு நம்ம அடுத்த வாரம் தெரிஞ்சிக்க முடியாது. அடுத்த வாரம் பிரேக் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த வாரம் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா தரமான சாப்டருங்க. ஜாய்பாய் ஏன்ஷியன்ட் கிங்டமோட அரசன் சொல்லிட்டு நான் நினைச்சிருந்தேன். ஆனால் வந்து ஒரு பைரட்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதை வந்து பார்த்தீங்கன்னா வெகப்பங் சொல்லிக்கிறார். அதுவும் ஃபர்ஸ்ட் பைரட்டே அவன் தான்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. அவனுக்கு அப்புறம் தான் இந்த பைரஸே வந்து இந்த உலகத்தில் ஸ்ப்ரெட் ஆயிருக்குது. அவனை பார்த்தா ஏகப்பட்ட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பைரட்டும் ஆயிருக்காங்க. நம்ம கோல்ட் ராஜனையும் சேர்த்து தான், அதுக்கப்புறம் இப்போ நம்ம லூஃபியும் சேர்த்து தான். ஆனால் நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே ஜாய்பாயும் தனியாள், அதே மாதிரி சன்காட் நீக்காவும் தனியாள். எனக்கு தெரிஞ்சு சன்காட் நீக்கா வந்து ஜாய்பாய்க்கு முன்னாடியே வாழ்ந்துருக்கிறாரு. அது கடவுள்ன்றதால மேபி வாழ்ந்துருக்கலாம், இல்லை எப்படி வேணா இருக்கலாம், அதை பற்றி கரெக்டாக தெரியல. பட் ஜாய்பாய்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சன்காட் நீக்கா இருந்துக்கிறாரு. மேபி அவரோட ஃப்ரூட்டை தான் ஜாய்பாய் வந்து சாப்பிட்டுருக்கலாம். டெவல் ஃப்ரூட் எப்படி கிரியேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனால நம்ம நீக்காவோட ஃப்ரூட் எப்படி வந்துச்சு, அதை வந்து இவர் எப்படி சாப்பிட்டாரோ நம்ம வந்து கரெக்டாக தெரியல. பட் பேசிக்காக இப்படி கூட இருக்கலாம். நம்ம நீக்காவோட ஃப்ரூட்டை நம்ம ஜாய்பாய் சாப்பிட்டுக்கலாம். அதனால அவன் உடம்பு வந்து ஸ்ட்ரெச்சாகவும் எலாஸ்டிக்காகவும் வந்துருக்கலாம், நம்ம லூஃபிக்கு இப்போ இருக்கிற மாதிரி. இது எல்லாமே வந்து ஒரு கெஸ் தான். எதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு வந்து எதுவுமே தெரியல, உங்களை மாதிரி தான் நானும். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி அடுத்த சாப்டரில் வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த சாப்டர் படிக்கிறப்ப உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, ஜாய்பாய் பற்றி எப்போ சொல்லுவாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பார்த்தப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு? நீங்களும் வந்து ஜாய்பாய் அப்புறமா சன்காட் நீக்கா தனித்தனி ஆளுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, இல்லைனா அவங்க 2 பேரும் ஒரே டைம்ல எக்ஸிஸ்ட் ஆனாங்களா? அதாவது வாய்ட் சென்சரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்ன பின்னவே அவங்க 2 பேரும் வந்து எக்ஸிஸ்ட் ஆனாங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மாங்கா படிப்பாங்க, அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அவங்களும் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.